இப்போ நீதியமைச்சர் பதவி விலகு. இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் ஆளுநராக இருந்த அரசாங்கத்தில் கூட பல இதை விட அதிகமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அங்கே யாரும் பதவி விலகலையே. இந்த தாக்குதல் நடந்த நேரம் ஜனாதிபதியோ பிரதமரோ முடியல யாருக்கும் இல்லைன்னு சொல்றேன். இந்த அரசாங்கத்தை இன்னும் நம்பிக்கொண்டுதான் இருக்கு. எந்த மக்கள் நீங்க சொல்ற மாதிரி எந்த மக்கள் நாட்டு மக்கள் இல்ல. இப்ப தம்பி இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக ரட்ட அனுரட்ட அப்பி மாலி மாவட்டம் ஸ்டிக்கர் ஒட்டுறது நீங்களும் ஃபர்ஸ்ட் ட்ரை ஷோ நிப்பாடி பார்ப்போம். எந்த முச்சக்கர வண்டியிலாவது ரட்ட அனுரட்ட ஸ்டிக்கர் இருக்குன்னா நான் இந்த கோட்டை காட்டி கொடுக்கணும். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். சதுரங்கம் இது சமூக அரசியல் இலங்கையினுடைய நடப்பு விவகாரங்கள் தொடர்பிலே ஒவ்வொரு வாரமும் நாட்டினுடைய நிலவரங்கள், உலக நிலவரங்கள், அரசியலில் என்ன நடக்கிறது, இலங்கை அரசியல், உலக அரசியல், எல்லா அரசியல்களையும் பேசக்கூடிய, மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தொடர்பிலே பேசக்கூடிய ஒரு இடமாக, அந்த பிரச்சனைகளை அந்த மக்கள் சார்ந்த உறுப்பினர்கள், வேட்பாளர்கள், அந்த மக்களினுடைய பிரதிநிதிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த சதுரங்கம், மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இன்றைக்கும் நாங்கள் பல்வேறு விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், சிறையில் நடந்த கலவரத்தில் இப்பொழுது 28 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே அவர்களினுடைய பலருடைய இறுதிக்கிரியைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரிவர இருக்கிறதா என்கின்ற கேள்வி பலர் மத்தியில் இருக்கிறது. சிறைச்சாலையிலே நடந்த விவகாரங்கள், சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நீதி அமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார், எவ்வாறு சிறை அதிகாரிகள் இங்கே 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அது எவ்வாறு நடந்தது என்கின்ற பல விடயங்கள் கேள்விக்கணைகளாக தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சியிலே இது ஒரு பெரும் புள்ளியாக அமைந்திருக்கிறது. வருடா வருடம் 6 மாதம் 2 மாதத்துக்கு இடையிலே ஏதாவது ஒரு விடயம் இடம்பெற்று அது தொடர்பிலே பேசு பொருளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். சதுரங்கம் ஏற்கனவே நாங்கள் சொன்னதுதான், மக்களினுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு இடம். இங்கே இன்றைய தினம் நாங்கள் அழைத்திருப்பது இவர் குறிப்பாக ஒரு கலாநிதி, எங்களுடைய வடமாகாணத்திற்கு நியமிக்கப்பட்ட முதல் தமிழ் ஆளுநர், அதே போல் இராஜாங்க அமைச்சராக இருந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இப்பொழுது முழு நேர அரசியலே இறங்கி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர்தான் கலாநிதி எங்களுடைய சுரேன் ராகவன் அவர்களை நாங்கள் இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். வணக்கம். நிறைய வணக்கம் சந்திக்கிறோம், நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். ஒரு பல 2-3 நேர்காணல்கள் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். என்னன்னு சொன்னா, நிறைய பதவிகளை சொல்ற நேரம், உங்களுக்கு இருக்கக்கூடியது சொல்ற நேரம் அப்படி கொஞ்சம் சறுக்குது. பரவாயில்ல. வணக்கம் உங்களுக்கு. நாங்கள் மீண்டும் முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ நாங்கள் வரலாம். இப்போ கொஞ்ச நாளா சுரேன் ராகவன் அப்படின்ற அந்த கேரக்டர் இல்லாமல் போயிருந்தது அரசியல் அப்படின்றதோ, இல்லை அரசியல்லையோ, இல்லை பேசு பொருளாகவோ, இல்லை பேசுகிற இடங்கள்லையோ காண முடியாமல் இருந்தது. நிறைய பேர் பேசின ஒரு விஷயம், இல்லை இவர் அரசியல் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். உண்மையில் நாங்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். என்ன அந்த ஓய்வுக்கான காரணம்? ஓய்வென்று சொல்வதை விட நன்றி என்னை அழைத்ததுக்கு. நான் கலாநிதி சுரேன் ராகவன் என்று என்னை நான் படித்த பட்டத்துக்காக மக்கள் என்னை அழைக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை விட, வடமாகாணத்தில் விழுந்த ஒரு தேசத்தின் முதல் தமிழ் ஆளுநராக நியமிக்கப்பட்டவன் என்ற பெருமை தான் எனக்கு முக்கியமாக இருக்கின்றது. ஏனெனில் எங்கள் சிரசத்துக்கு மேலாக இருக்கின்ற தடைகளை உடைக்கக்கூடிய தன்மையை இந்த நாட்டில் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் தமிழ் பேசும் தமிழரும் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய விலை சில நேரங்களிலே பெரிய விலையாக, பாரிய விலையாக இருக்கும். அப்போ சிங்கள அரசாங்கத்தின் கைபொம்மை, சிங்கள அரசாங்கத்தின் கைகூலி என்றெல்லாம் சொல்லி புனைப்பேருடன் அழைக்கப்பட்டு அவர்கள் வந்து புலம்பெயர்ந்து வாழ்றார்கள். அது பிரச்சனை வேறு. நாங்கள் இங்கே இருந்து அரசியல் செய்யும் போது எங்களை சாட்டியவர்கள் அறிய வேண்டிய ஒரு விடயம், 9 மாதங்கள் என்ற சிறிய கால அவகாசத்தில் என்னோடு இருந்து சின்ன ஒரு குழு, இளமை குழு, அவர்கள் உங்களுடைய நண்பர் வத்தீஸ் வர்ணன் என்பவர், அவரோடு சேர்ந்து நாங்கள் யாழ் மாவட்ட தலைமையாக கொண்டு வடமாகாணத்தின் தமிழருக்கும், வடமாகாண முஸ்லீம்களுக்கும், வடமாகாண சிங்களர்களுக்கும்
வவுனியா முல்லைத்தீவில் இருக்கும் சிலருக்கும் செய்த அரசியல் மாற்றங்கள் இன்றை வரை பேசப்படுகின்றது. வெறுமனே பலாடியாக இருந்த ஒரு துறைமுகத்தை இன்றைக்கு யாழ்ப்பாணம் என்ற பெயரை நாங்கள் சர்வதேச அயட்டா சர்வதேச விமான இதுக்கு கொண்டு போய் சென்றிருக்கிறோம். அது இப்போது ஜஃப்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் JIA அது இன்னும் பலாலி என்ற ஊரில் தான் இருக்கின்றது. ஆனால் முழு யாழ்ப்பாணத்தையும் நாங்கள் சர்வதேசமயப்படுத்தினோம். இன்றைக்கு 2 ஃப்ளைட்ஸ் வந்து கோவை போயிருக்கின்றது. பொதிகள் பயணிகள் கப்பலை திறந்து விட்டோம். நாளண்டைக்கு அடுத்த வாரத்திலே இறக்குமதியாளர்களுடைய மகாநாடு நடக்கின்றது யாழ்ப்பாணத்தில். ஏனெனில் இந்தியாவில் இருக்கின்ற இறக்குமதி செய்கின்ற விடயங்கள் எல்லாம் இனி யாழ்ப்பாணத்துக்கூடாக கொண்டு வரலாம், கொழும்பு துறைமுகத்துக்கு வர தேவையில்லை என்ற அங்கே ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் அங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து பொதிகளை ஏற்றி கொள்கலன்களை ஏற்றி கொழும்புக்கு ரயில் மூலமாக வர வேண்டும் என்று அந்த ரயில் பாதையை கூட நாங்கள் திருத்துவதற்கான முயற்சிகள் எடுத்திருந்தோம். அது நடந்தது. வில்லனுக்கும் கதாநாயகனுக்கும் இடையில நடக்கின்ற மாதிரி எல்லா டிடிசிக்களையும் உன்னை தூக்கி அடிப்பன் பாரு, உன்னை எல்லாம் தூசணம் எல்லாம் சொல்லி வந்து நடக்கின்ற ஒரு அப்பாவியான தமிழ் மக்களோட கண்ணீர் வலியக்கூடிய ஒரு காட்சியை நான் காணுகின்றேன். அதுக்கு ஆளுநருக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கல. அவர்தான் அதுல தலைவர். அவர்தான் அதுல தலைவர். டிசிசி மீட்டிங்ல வந்து அவர் தலைவர். கட்டாயம் தலைவர். அப்போ ஒரு அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர் தகாத முறையில் பேசுறதும், இவர் ஆளுநர் அமைதியாக இருப்பதும், 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சண்டை பிடித்துக் கொள்வதும், அதை ஆளுநர் பார்த்து கொண்டிருப்பதும், இப்படி ஒரு இந்த மாதிரியான செயற்பாடுகள் வந்து ஒரு ஏற்கத்தக்கது. அவருக்கு முடிவுகள் எடுக்கக்கூடியது ரைட்ஸ் இல்லை. அவர் நான் சொல்றேன், அவர் எனக்கு தெரியும், அவர் அப்பாவி மனிதன், அவர் நல்லவர். நான் ஒரு கோடும் அவர் மேல் குறை காண முடியாது. ஆனால் ஆளுமை என்பது தம்பி வித்தியாசமான விடயம். எனக்கு இராணுவம் பலம் இல்லாமல் இருக்கலாம். நான் போனது முதல் முறையில். சரியோ, எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சொந்தங்கள் இவ்வளவுதான். இந்த அளவு தான் எனக்கு யாழ்ப்பாண சொந்தங்கள் இருக்கு. அப்ப நான் டக்ளஸ் தர்மானந்தாவுடன் சந்திக்க வேண்டும், அவரோடு பணிபுரிய வேண்டும். அப்புறம் விக்னேஸ்வரன் அந்த நாட்களில் கொடிபிடிச்சு இருந்தவர், அவரோட பணிபுரிய வேண்டும். கஜேந்திரகுமார் பண்டம் அதை விட கொடிபிடிக்கிறவர், அவரோட பணிபுரிய வேண்டும். விஜயகுலா எல்லாவிடத்தையும் விட என்னுடைய நண்பர் என்று நான் யோசிக்கின்ற சுமந்திரன், அவரோட பணிபுரிய வேண்டும். ஆகினாலே நான் நான் மற்றவர்களுடைய மேலானவர் என்று சொல்ல வர இல்லை. என்னென்றால் நாங்கள் மக்களிடம் போய் பணிபுரியும் போது எனக்கு தெரியல, இப்போ வடமாகாணத்தில் மக்கள் சந்திப்பு நடக்கின்றதோ எனக்கு தெரியாது. மக்களுடைய பிரச்சனைக்கு அவர்களிடம் தான் தீர்வு இருக்கின்றது. நான் 42 வாரங்கள் தான் இருந்தேன். அதில் 39 வாரங்கள் நான் மக்கள் சந்திப்பு செய்திருக்கின்றேன். மக்கள் தங்களுடைய பிரச்சனைகள் கொண்டு வரும் போது அதுக்குள்ளே அவர்களே தெரியும், சார் இந்த வீட்டை இப்படி வயர் போய் கொண்டிருக்குது, இதை இங்கால போட்டுட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சது என்று அவர்களே தீர்ப்பு சொல்லுவார்கள். இதை நாங்கள் செய்ய போனோம் என்றால் RDA அப்ரூவல், CB அப்ரூவல், மனத்தினக்கிளை அப்ரூவல், அதெல்லாம் செய்த பிறகு ஒவ்வொன்று சொல்லுவான் முடியாது என்று. ஒரு வருஷம் 2 வருஷம் பதவியிலும் இருக்க மாட்டோம். ஆகையினால் நான் நிற்கின்றேன் வடமாகாண ஆளுநரிடம் நான் பணிவுடன் என் நண்பருடன் கேட்டுக்கொள்வது, ஒரு குழுவை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு செய்ய முடியாது. நான் இப்போ வத்தீசனோட இருக்கும் போது நான் உலகத்தில் ஒன்றும் தெரியாது. இது வந்து இப்போ அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்குது இல்லையா? இப்போ உங்களை ஒரு ஆளுநரை நியமிக்கிறது ஜனாதிபதி. அப்போ இப்போ அங்கே எல்லா டிசிஷனையும் கேட்டு இல்லையா பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இன்றைக்கு அதான் சொல்லுவார். அதில் வந்து இப்போ இவர் அன்றுகுமார் சனாயக்க ஜனாதிபதி தமிழ் பிரச்சனைக்காக முன்னைய ஜனாதிபதிகளை விட தான் மானுஷிகமாக நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எடுத்தாரா? அதான் கேள்வி. எடுப்பேன் சொல்லியிருக்கிறார். நான் என்னை பொறுத்தவரை இன்னும் அவரை அணுகலாம். இப்போ நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சா எல்லாம் இருக்கும்போது அவர்கள் பாரிய தலைவர்கள் என்று அவர்கள் இருந்தபடி இல்லை, அவரை அணுகுமுறை கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் வந்து மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி அவர்கள் ஒரு சாதாரண சரள மனிதன். அவரை அணுகலாம், போய் சொல்லலாம் அவரிடம். அவர் அதை விட தமிழ் மக்களினாலே வாக்கெடுத்து ஜனாதிபதியாக என்று அவர் தெரியும். இவரும் அப்படித்தானே. சரியோ, ஆகையினால எனக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேணும் தம்பி. நாங்கள் போய் முட்டை போதும், மோத வேணும். போய் இப்படிதான் இருக்குது. ஞாபகம் கொள்ளுவோம், வடமாகாணத்தினுடைய எல்லைகளை காட்டு திணைக்களத்துக்கும் வன திணைக்களத்துக்கும் மக்கள் வாழுகின்ற இடங்களுக்கும் எல்லைகளை பொறுத்துகின்ற பெரிய மீட்டிங்.
அவர்கள் வனத்தினக்களை முடியாது என்று சொல்லுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் இங்கிருந்து ஜிபிஎஸ் மூலமாக அதுக்கு 2 நாளைக்கு முன்னால் நானும் அங்கே ஹெட்டியாரச்சி இருந்தால் இராணுவ தளபதியாக அவருக்கு சொல்லி இந்த வனத்திணைக்களம் தங்காடு என்று சொல்கிற காணிகள் எல்லாம் நான் உண்டால போனேன். சரியோ 2.5 கிலோமீட்டர் போகும்போது கொமடெல்லாம் கிடைக்குது, எங்களுக்கு வீடுகள் அத்திவாரம் கிடைக்குது. நான் காட்டுக்களை யாரப்பா அத்திவாரம் போட்ட மிருகம் யாது என்று சொல்லுங்க உண்டு. உடனடியாக வந்து யுத்தத்துக்கு முதல் இருந்த வரைபடத்தை எடுங்கோ. எங்க எடுக்கிறது? வரைபடம் தயாரிக்கும் திணைக்களத்தில் எடுக்கும். அதில் முதல் யுத்தத்துக்கு முன் 81ஆம் வருடம் தான் அவருடைய அந்த வரைபடம் வெளிவருகின்றது. அந்த வரைபடத்தின் அடிப்படையிலே எல்லைகளை நிர்ணயிங்கள். அப்போதெல்லாம் அந்த வரைபடத்தில் இருந்தது மணலாறு இருக்கிறது தமிழிலே எழுதி. அதுக்கு பிறகுதான் வெளியாண்டு வந்தது தம்பி. அதை காட்டி கொடுத்தேன் நான், அதை சொன்னேன் நான். அப்போ மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கும் போது ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார். அவருடைய தலைமுறை தான் இது நடந்தது. நான் சொன்னேன், இந்த பாருங்க, இது மணலாறன்றிருந்த இடம் வெளியே ஒன்று நீங்கள் இப்போ எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் உடனடியாக அவர் சொன்னவர், சரி ராகவன் சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது, அது விஞ்ஞானபூர்வமாக இருக்கிறது, அது ஆராய்ச்சியின் கலை வந்தது. ஆகையினாலே தயவு செய்து இனி எல்லா திணைக்களமும் 81ஆம் ஆண்டிலே வெளிவந்த இந்த வரைபடத்தின்படி எங்கெங்கெல்லாம் துறைமுகம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் காணி இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் வனத்திணைக்களம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் என்று எதெல்லாம் மகாபலிக்கு சொந்தம், எது மகாபலிக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லுங்கள். தம்பி, மகாபலி வந்து மணல் பிட்டி என்று அப்போது நாங்கள் தமிழுடைய சொன்ன புலனறுவியல் இருந்து அது இப்போ மணம்பிட்டியாக மாறி இருக்குது. அங்கே திரும்பி அது போய் திருகோணமலையில் விழுது. இப்போ அதுக்கும் மன்னாருக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லுங்க. மன்னாரை வந்து மகாபலி எம் வலயம் என்று பிரகடனப்படுத்தி அந்த பிரகடனத்தை நான் நிப்பாட்டினேன். நான் சொன்னேன், உனக்கு இங்கே என்ன உனக்கு இங்கே வேலை என்ன? இந்த மகாபலி சட்டத்தின்படி மகாபலி என்று வந்து இருந்ததென்றால் காணி எல்லாம் அவர்கள் எடுக்கக்கூடாது. இதுதான் விளையாட்டு. நான் மகாபலி அதிகாரியா அமைச்சராக இருந்தவர் சமால் ராஜபக்ச, ஜனாதிபதியினுடைய சகோதரன். அந்த போய் அவர் சொன்னேன், தயவு செய்யாதீங்க. அவர் கட்டுப்படி சொன்னார். அப்படி இருந்தாங்க நடவடிக்கை கொஞ்சம். மன்னார் எங்கே இருக்குது? மகாபலி கங்கை எங்கே இருக்குது? நீங்கள் மகாபலியை விட இல்லையே வவுனியாவுக்கும். இப்போது என்னுடைய நண்பர் தெளிப்பித்தாரன் என்று அவர் வெளிநாட்டுக்கு போய் ஒரு PhD செய்து வந்திருக்கிறார். மகாபலி கங்கையின் திருத்த வேலைகள் செய்யும் போது தமிழ் பொருளியலாளர்கள் கொடுத்த திட்டங்கள் எப்படி, அதையெல்லாம் முறியடித்து இனவாரத்தின் அடிப்படையில் வேறொரு திட்டத்தை எப்படி கொண்டு வந்தார்கள் என்று. சரியோ, த பொலிட்டிக்ஸ் ஆஃப் மகாபலி என்று அந்த புத்தகம் வெளிவந்திருக்குது. இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்ட மக்கள். ஆகினாலே தீர்ப்பு காண வேண்டும், தீர்ப்பு உடனடியாக காண வேண்டும். அரசியல் தீர்ப்புக்காக காத்திருக்கும் என்ன வலிமேல் விழித்து காத்திருக்கின்ற எங்களுக்கு அதே நேரம் வாழ்வாதாரத்துக்கான எங்கள் விடயங்களும் வேண்டும். நாங்கள் பின்வாங்கி இருக்கின்றோம். தமிழ் பேசும் மக்கள், தமிழர் பொருளாதார ரீதியாக இப்போது ஒரு சிறுபான்மையாக மாறியிருக்கிறார்கள். எங்கே இந்த கொஞ்சம் நாடாங்குறுக்கு தெருவில் அங்கங்கே இருக்கிற சிலர் தவிர சரியோ. அப்புறம் என்ன எங்களோட காகில்ஸ், அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் சரியோ, பேஜ், அந்த மாதிரி ஒரு சிலரை தவிர முழுமடம். அது வந்து அவருடைய தனிப்பட்ட பணம் அல்லோ. தமிழ் மக்களுடைய பொருளாதாரம், இந்த குடும்ப பொருளாதாரம் யுத்தத்துக்கு பிறகு எப்படி குறைந்திருக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சி செய்து பாருங்க. தமிழரை அடக்க வேண்டிய 3வது முறை இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. வடமாகாணத்தில் ஏற்படுத்தக்கூடிய விவசாய நிலையங்களையும் வடமாகாணத்துக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார வளர்ச்சியும், வடமாகாணத்துக்கு சொந்தமான இடங்களிலே காற்றலைகளை நிப்பாட்டுவதும், சோலார் பேனல்களை உருவாக்கி அது வடமாகாணத்துக்கு. நான் வடமாகாண ஆளுநராக இருக்கும் போது ஜஃபஜி என்ற நிறுவனம் வந்தது. அவர்கள் சோலார் பேனல் கேட்டார்கள். நான் சொன்னோம், சரி செய்யலாம். 17 ஏக்கர் வேணும் பண்ணி சொன்னவர்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஏதோ 12 ஏக்கர். நான் சொன்னேன், ஆனால் ஒரு கண்டிஷன், உங்களுடைய வருமானத்தில் எந்த பகுதியை நீங்கள் வடமாகாணத்துக்கு கொடுக்க போகின்றது? ஓ, அப்படி ஒரு சட்டம் இல்லையே, நீங்கள் ஆளுநர். நான் ஆளுநராக இருக்கிறதோ பிரச்சனை இல்லை. இது வடமாகாணத்தின் மண், இது வடமாகாணத்தில் மண்ணின் மேல் விழுகின்ற சூரியன். அதை நீங்கள் லாபம் எடுப்பீர்கள். ஆனால் அந்த லாபத்தின் ஒரு பங்கு நீங்கள் வடமாகாணத்து மக்களுக்கு ஒரு சுகாதாரமோ கல்வியோ என்ன கமம் செய்கிறதோ நன்னீரோ ஏதோ நீங்கள் விரும்பிய ஒரு இடத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று 7.5% அவர்களுடைய வருடாந்த வருமானத்தில் லாபத்தில் வடமாகாணத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று கையெட்ட பிறகுதான் அந்த காணியை நான் விடுவித்தேன். ஆகையினாலே வடமாகாணத்தின்
பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும். அந்த 2 வருடம் ஆயிட்டு இந்த வருஷம் இந்த அரசாங்கம் வந்து ஏன் இன்னும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை விருத்தி அடையாமல் வைத்திருக்கிறார்கள்? இந்திய அரசாங்கம் வாசலிலே வழி நின்று நிற்கிறது காசு தருவது. காங்கிரஸ் KKS மட்டும் இன்னும் 2 கிலோமீட்டர் தான் அங்கே செய்ய இருக்குது. அதுக்கான வரி அந்த காணி எடுக்கும் போது மக்களுக்கு அந்த காணிக்கான பொறுமதியை கொடுத்து அப்படி செய்வோமானால் இப்போது வந்து 75 சீட்ஸ் உள்ள 75 சீட்ஸ் உள்ள பிளேன் மட்டும்தான் வரும். அதை நாங்கள் அங்கோது நாங்கள் காங்கிரஸ் துறை மட்டும் கொண்டு போகணுமானால் லண்டன் ஜெஃப்னா டிரெக்ட் ஃப்ளைட்ஸ் வரும். அந்த அரசியலை தடுத்து வச்சிருக்கிறார்கள். ஏன் அப்படி வந்து என்றால் லண்டனிலிருந்து கட்நாயக்கா வர்றதுக்கு 11 மணி தேவை, கட்நாயக்கா இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு இன்னும் 9 மணி தேவை. ஏன் இது? அதனால் இங்கே கொழும்புலே தென்னகத்தில் இருக்கக்கூடிய வருமானமும் அவருடைய கெடுக்கின்ற அந்த அவருடைய அதிகாரத்துக்கு குறையும் என்ற ரீதியினாலே இன்னுமே தடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து என்ன செய்தார்கள்? எல்லா விதத்திலையும் செய்றாங்க. என்ன செய்றாங்க? மெட்ரோ பஸ் போட்டது இப்ப சொல்றார்கள் மெட்ரோ பஸ் தேவையில்லை என்று. ரைட் ரயில்வே ஆரம்பிச்சு கதை பேசுவார்த்தை மட்டும்தான். நேற்று சொன்னாங்க ரைட் ரயில்வே இப்ப தேவையில்லை, அதான் செய்ய முடியாது என்று. நான் உங்களிடம் கேட்கிறேன், மற்ற இடங்கள் விடுங்கோ. நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்ற இந்த யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கான என்ன தடை என்று வெறுமனே சொல்லுங்க. அவர்களுக்கு என்ன தடை? முதலீட்டாளர்கள் சிக்கல். முதலீட்டாளர்கள் தம்பி, இந்திய அரசாங்கம் நின்று கொண்டிருக்கிறது காசறதுக்கு. அந்த ஏர்போர்ட்ல இங்க இந்த போருக்கு முன், ஈரான போருக்கு முன் ஒரு அமெரிக்க பிளேன் வந்து இறங்கியது. சரியா? அந்த அளவுக்கு இப்போது இருக்கின்றது, இடம் இருக்கிறது, அங்கே பலம் இருக்கிறது, அந்த பூமி வலுவாக இருக்கின்றது. ஏன் செய்யாமல் இருக்கிறார்கள்? செய்தால் நடக்கும். இலங்கைக்கு வருகின்ற 40% தமிழர் கட்நாயக்கு வராமல் நேரடியாக யாழ்ப்பாணத்தில் இறங்குவார்கள். அந்த வருமானம் குறையும். சுற்றி வர இருக்கிற கட்டிடங்கள் ஹோட்டல்ஸ்களாக மாறும், காணி பெறுமதியாகும். அதே நேரம் எங்க மிட்ஈஸ்டில் இருக்கின்ற அநேக இந்தியர் டோஹா ஜெஃப்னா கேரளா என்று போவார்கள், டோஹா ஜெஃப்னா சென்னை என்று போவார்கள். வருமானம் யாருக்கு வரும்? யாழ்ப்பாணத்துக்கு வரும். இதையெல்லாம் கண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார். வார அரசாங்கங்களை வந்து நம்ம குறை சொல்றதுல இப்ப கடந்த காலங்களையும் இது போல நிறைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு இல்லையா? போருக்கு பின் நிறைய தடவைகள் இருந்துச்சு இல்லையா? போருக்கு பின் அனுப்பிய முதல் தமிழர் செய்து முடிச்சிட்டார். இனி இருக்கிறவர்கள் செய்வோம் சொல்லுகின்றார். நாங்கள் அப்போது இருந்தது இப்போது என்று சொல்ல தேவையில்லை. நாங்கள் போருக்கு பின் கிடைத்த சந்தர்ப்பங்களிலே உடனடியாக எங்கள் மக்களுக்கு என்ன செய்யணும்? ஆனா அரசியல்வாதிகள் வந்து இதை குறையா பாக்குறாங்களே தவிர மக்கள் தலைவர்களை நியமிக்கிறேன் அந்த குறைய கவராமலே. இதான் இந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லுகின்றேன். தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் தேசியவாதிகள், தமிழுக்கு நாங்கள் உயிர் கொடுப்போம் என்று சொல்லுகின்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாரிய ஒரு என்ன சொல்லலாம் டேமேஜ், ஒரு வலிவு என்னென்றால் அரசியல் தீர்வுக்கு பண்பு அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லுகின்ற அந்த கூற்று. அரசியல் தீர்வுக்கு பிறகுதான் அபிவிருத்தி. அரசியல் தீர்வு கிடைக்கும் போது யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. மன்னாரில் இருக்கின்ற அந்த கலந்த மட்டும் தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. ஏன் தம்பி, எங்களுக்கு பொருளாதாரம் வேண்டும் அன்றாட வாழ்க்கைக்கு. அல்லது அந்த வாலிபன் அந்த நாட்டை விட்டு போயிடுவான், அந்த யுவதி போயிடுவார்கள், அந்த படித்தவன் போகின்றான். சரியோ? இப்போ அண்மையில் எங்களுடைய யாழ்ப்பாண மண்ணை சேர்ந்த ஒருவருக்கு என்ற பட்டம், நைட்ஸ் பட்டம் கிடைத்திருக்கிறது. அவருடைய அண்ணனுடைய நண்பர் கனகராஜ், சுரேஷ் கனகராஜனுடைய நண்பர், அவருடைய தம்பி இப்போ உடம்புக்கு வாரார். அவர் அடுத்த வாரம் அவர்கள்லாம் வெளிநாட்டு போயிட்டார்கள். வெளிநாட்டு போனதுனால நன்மை சிலையில் இருக்கின்றது. ஆனால் கடைசியாக விழுந்திருக்கின்ற அந்த குமரன் என்ற பொடியன், நான் ஒரு முறை களைப்பாக போகும்போது வயல்வெளி எனக்கு பசுமையாக இருந்தது. நான் இறங்கி என்னுடைய முகத்தையும் எல்லாம் அந்த ஓடுகின்ற அலையிலே இருக்கும்போது ஒருவன் ஓடி வந்தவன் சைக்கிளிலே, முச்சக்கத்தில் வந்து சைக்கிளை வச்சு போட என்னுடைய மைப்பாளர் பயந்து என்ன ஓடுப்பு, சார் நான் கூட காலதான் வந்திருக்கிறேன். என்ன போ இன்றைக்கு பாருங்க, இப்போதான் நான் பிள்ளையார் கும்பிட்டு வரேன், நீங்கள் நாளைக்கும் கூட சந்திப்பில் நான் வரவனும், எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. பாருங்க இப்போதான் வளர்த்துருக்கிறேன், ஒன்றும் செய்ய முடியாது, இரவைக்கு எல்லாம் மாடுகள் வந்து சாப்பிடுது. இது கடைசி முறை நான் செய்கிறேன். 2 தங்கச்சி மேலே இருக்கிறாரு,
இந்த அறுவடை எடுத்துத்தான் நான் அவை முதலாவது தங்கச்சிக்கு கல்யாணம் என்ன செய்யலாம், எதையாவது செய்யுங்கோ சார், உங்களிடம் வந்தால் பதில் கிடைக்கும் என்று மக்கள் சொல்லினேன். போகும்போது நான் யோசித்து கொண்டு போனேன் என்ன செய்யலாம் என்று. காலையில் குழுவோடு அமைந்து என்ன சொன்னோம், வீதி வழியே ஓடுகின்ற மாடுகள் இருக்கும் என்றால் அதை பிடிப்பவருக்கு 1000 ரூபாய் அண்மையில் கட்டி வையுங்கள். மாடு சொந்தக்காரன் வந்தவென்றால் 3000 ரூபாய் எடுத்து மாட்டை கொடுக்கும். 1000 ரூபாய் உங்களுக்கு, அரசுக்கு 2000 ரூபாய். சரியோ, 2 வாரம் தான் நடந்தது. வீதியில் மாடுகள் குறைந்தது. பிறகு வீதி மாடுகளுக்கு நாங்கள் இந்த கொம்பில் லுமினஸ் கலர்ஸ் பெயிண்ட் பண்ணி விட்டோம். என்னென்றால் இந்த மாடுகள்லாம் உண்டாதான் இருக்கும். பஸ்காரர் காணும்போது ஒரு மாடு எங்காலோடும் இங்கே ஒரு மாடு இங்காலோடும். அந்த பாஸ்கரன் உங்களுக்கு தெரியும், ஐபிஎஸ் பாஸ்கரன், அவர் பெரிய ஒரு பாரிய ஆக்சிடென்ட் ஒரு என்ன இதுக்குள்ளே சிக்கினார் இந்த மாடு கண்டடி. அதை செய்தோம் நாங்கள். சரி, நான் சொல்லி சொன்ன நான் என்ன சொல்ல வரேன் தம்பி, நான் சொன்னது லிஸ்ட் பண்ணி சொல்ல விரும்ப இல்லை. என்ன வந்து மக்களோடு நிற்கும் போது மக்களுக்கு அவருடைய பாரிய கேள்விகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, துக்கங்களுக்கு, கண்ணீருக்கு செவிமடுக்கும் போது இறைவன் உங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் ஒரு இறை நிருபராக நிற்கிறீர்கள். சரியோ, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு நான் யார் பண்ணுறது போயில்லையே. நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இறைவனோட, போகும்போது வந்த இடத்தை விட நலமாக இருக்கிற ஒரு இடத்தை மட்டும் தருவதற்கான சக்தியை மட்டும் எங்களுக்கு தாருங்க. சில நேரம் என்னுடைய காதலே இரவில் எனக்கு ஒரு மனோபிருந்தமோ தெரியாதது, எங்கேயோ இருந்து ஒரு குரல் கேட்குற மாதிரி இருக்கும், ஐயா தயவு செய்து இருந்து எங்களுடைய பிரச்சனை தீர்த்து போங்க. அப்போ நான் போகும்போது அந்த அம்மாச்சி உணவகங்களை தான் நான் சாப்பிடுவேன் காலையில். அப்போ எல்லாம் சொல்ல, சார் ஆளுநராக இருக்கும்போது எங்கே என்ன விஷம் வைக்கிறாங்களோ தெரியாது, அங்கே என்ன சாப்பிட்றாங்களோ தெரியாது. நான் சொன்னேன், விஷம் வைச்சா என்ன பூ, நான் வந்து இறைவன் மேல் நம்பிக்கை உள்ளவன். என்னை படைத்த இறைவன் நான் எப்போது இருக்க வேண்டும் எப்போது போக வேண்டும் என்று தீர்மானித்திருப்பார். அதற்கு அப்பால் ஒருவன் என்மேல் அணுகொண்டு பேசினாலும் நான் முடியாது. சரியோ, இறைவன் தேவை. அப்போ அப்படி செய்தபடியா அம்மாச்சி கடைகளில் ஆர்டர் சாப்பிட்றாருன்ற பெரிய பத்திரிகைகள் தான் வந்தது. அப்போ அம்மாச்சி கடைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. ஆர்டரே சாப்பிட்றா, நாங்களும் போய் சாப்பிடலாமே உண்டு. சரியோ, அப்போ இந்த அம்மாச்சியில் இருக்கிற அந்த வேலை செய்யும் பணியாளர்களுடன் அவருடைய வாழ்க்கை பற்றி, அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன கனவுகள் இருக்கின்றதெல்லாம் இப்படி நாங்கள் கதைக்கின்றபடியா கேட்கின்றபடியினாலே இரவு நான் பின்னேரம் என்ன தேநீர் அணிந்த பிறகு யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கின்ற அந்த பூங்காவுக்கு போவேன். பூங்காவுக்கு நடந்து போய் அங்கே பூங்காவுக்கு வந்திருக்கிற பெற்றோர்மாருடன் பிள்ளைகளோட விளையாட அந்த பிள்ளைகளுக்கான கனவுகள் என்ன, அவர்கள் எங்கே செய்யணும், என்ன இப்படியெல்லாம் கேட்கும் போது அந்த மக்களுடைய கனவுகளை நாங்கள் சுமக்கும் போது இறைவன் எங்களுக்கு தருவார். கட்டாயம் நாங்கள் அல்ல இது என்ன அந்த அந்த கேள்வி சுருக்கமான பதில் சொல்ல நிறைய கேள்வி இருக்குது. அந்த கண்ணீரை இறைவன் கண்டு எங்களை ஒரு கருவி மட்டும் தான் நாங்கள். சரி, சொல்லுங்க அடுத்த கேள்வி. ஓகே, இப்போ நாங்க வடக்கு வடக்கு வடக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய நேரத்தை வடக்கு அதான் பேசுறது அரசியல் இல்லையா? அப்போ நாங்க மத்தியத்துக்கு வரலாம். இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு உங்களுடைய பார்வையில் சுருக்கம் சொல்லுங்க. உங்களுடைய பார்வையில் இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு எவ்வாறு இருக்கு? ஆங்கிலத்திலே சொல்ல வந்தான், இவர்கள் வந்த அரசு கைப்பற்றியது ஒரு முக்கியமான காரணியை முன்வைத்து. அதுதான் ஊழல் லஞ்சத்தை நாங்கள் ஒழிப்போம். கடந்த 76 வருடங்களும் எங்களை சுரண்டியாடிய இந்த அரசியல் கூட்டம் இது சாமர்த்தியம் அடையாத ஒரு கூட்டம், இவர்களை நாங்கள் அகற்றுவோம் என்று சொல்லியெல்லாம் 20 லட்சம் ரூபாய்க்கு கார் தாரன், ஜப்பான் பைக்ஸ் தாரன், 18 பில்லியன் உகண்டாவில் இருக்கின்ற அமெரிக்கன் டாலரை கொண்டு வரோம் என்றெல்லாம் ஒரு தோரணையை கட்டியது இந்த அரசு, இந்த கட்சி. தோரணையை கட்டும் நடக்குது தானே, இருக்கு நான் வாரேன் சொல்ல. தோரணையை கட்டும்போது 2 விதத்தில் கட்டலாம். ஒன்று தம்பி, நீங்கள் ராவணன் என்ற மன்னன் இருந்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கல்லோ, இங்கே அவரை பற்றி உண்மையை எழுத போனால் இருந்தாரோ இல்லையோ என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ச்சி பண்ண வேண்டும். சரியோ, வரலாறை தேட வேண்டும், புயலில் தேட வேண்டும், அவரை பற்றி எழுதுவதை தேடும், ராமாயணத்தை படிக்க வேண்டும். அதை ஏன்
உண்மை எழுத வேண்டும். உண்மை சொல்வது அவ்வளவு கஷ்டம். ஆனால் ராவனுக்கு ஒரு மகள் இருந்தால் அவள் இந்தோனேசியாவில் போய் ஆழ்ந்தார் என்று நீங்கள் ஒரு கற்பனை கதை எழுதுறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு அது நீங்கள் எங்கேயும் போதவில்லை. உங்களோட கம்ப்யூட்டரில் கற்பனை கதை எழுதி கொண்டே இருக்கலாம். அவ்வளவு பொய் சொல்லுவது ஒரு கற்பனை சொல்லலாம், செய்யும் போதுதான் தெரிகின்றது. ஆகையினாலே ஆங்கிலத்தில் நான் சொல்லுகின்றேன், now they have come to a point, this whole narrative, இந்த என்ன லஞ்சம் ஊழலுக்கு எதிரான நாங்கள் நிற்போம் என்று சொல்லுகின்ற த நரட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அந்த அந்த சம்பாஷணை என்று சொல்லுவோம் இப்போதைக்கு, த நரட்டிவ் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஹட் பீன் வெப்பனைஸ்ட் அண்ட் பொலிட்டிசைஸ்ட். அதை அவர்கள் அரசியல் ஆயுதமாக பார்க்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் 6 அமைச்சர்மாருக்கு எதிராக லஞ்ச ஊழலுக்கு முன்னாக குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவர்கள் கிரிப்டோ கரன்சி வைத்திருந்ததும் வீட்டிலே ஒரு என்ன 1.5 லட்சம் அமெரிக்கன் டாலர் வச்சிருந்ததும் என்று அவர்களே சொன்னது. எங்கே நீதி, எங்கே நேர்மை? விசாரணை நடந்து கொண்டு விசாரணை நடக்குது. ஆனால் அந்த விசாரணை போல 100 மகம் வேகமாக போய் இன்னும் தேவையான ஆவணங்கள் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கையில விலங்கிட்டு பஸ்ஸிலே போட்டு அவர் உண்மையாக அங்கே போனாரோ இல்லையா என்று அதை தேடி பார்க்கறதுக்கு 3 முறை இப்போது குழுக்கள் போயிருக்கின்றது லண்டனுக்கு. ரணில் விக்ரமசிங்க செலவழித்தார் என்று சொல்லுகின்ற 160 லட்சத்துக்கு விட கூடுதலான செலவு இப்போது அது தேடுறதுக்காக போகின்றது. ஆனால் முந்த நாள் அரச தரப்பு இந்த வழக்கை முன் செல்வதற்காக தயாராக இல்லை, அதற்காக தேவையான சான்றிதழ் இல்லை என்று வழக்கு பின்பற்றப்பட்டது. இப்போ நீங்க சொல்றீங்களா, இப்போ இந்த அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை தேடுறது தவறுன்னு சொல்ல வாரீங்க? இல்ல, தவறு சொல்ல வரும், கட்டாயம் தேட வேண்டும். கடந்த காலங்களில் இந்த மாதிரி நடக்கலன்னு சொல்ல வாரீங்க? அதுவும் இல்லை, கட்டாயம் தேட வேண்டும். நான் சொல்றேன், ஒவ்வொரு விடையும் தேடவும். ஆனால் அவர்கள் அதை அரசியல் மயப்படுத்துகிறார்கள், அதை ஒரு ஆயுதமாக பாவிக்கிறார். இது மக்களுக்கு வழங்கின வாக்குறுதி இல்லையா? அவங்களுடைய விஞ்ஞானம் அதெல்லாம் செய்யும். முதலாவது உடந்த இடம் எங்கோ அவர் சபாநாயகர் ரன்வல போய் மடவலையில விழுந்தார். இல்லாத ஒரு பட்டத்தை பண்ணவர். அவரை ஏன் நீக்கவில்லை? அவரை நீக்கியது மக்களுடைய பெரிய ஒரு தாக்குதலினாலே அவரை பதவியிலிருந்து நீக்கிறார்கள். ஆனால் பொய் சொல்லி வாக்கு வேண்டி அந்த பொய்யின் மேலாக வாக்குறுதி செய்தவர் சபாநாயகர் உடைக்க வேண்டும், இல்லையோ வைக்க வேண்டும். அதுக்கு பிறகு இந்த என்ன கல்லங்குரு நிலக்கரி கொண்டு வந்த நேரம் முடியாது என்று நின்றவர் அந்த அமைச்சர். கடைசியாக அவருடைய இந்த என்ன வாக்குறுதிகளை எடுத்து கையொப்பமிட்டு இருக்கிற ஆவணைகளை எடுத்த நேரம் தான் அவர் விலகி நிற்கிறார். இப்போது சரியோது. இப்போது என்ன எங்களுடைய சிறைச்சாலை நடந்த விடயம், சிறைச்சாலையிலே இப்படி நடப்பது துறைமுறை நடந்திருக்கும். முதலாவது நான் என்னுடைய நேர்காணலில் சொன்ன விடயம் தான், சிறைச்சாலையில் நடந்த மாபெரும் அநீதிகளுக்கு முதல் முறையாக நடந்தது 83ஆம் ஆண்டிலே குட்டிமணி ராஜசிங்கம் என்று தமிழ் கைதிகளாக இருந்தவர்கள் 53 பேரை ஒரு இரவில் படுகொலை செய்தார்கள். அதை யாரும் இப்போ பேசாமல் இருக்கிறார்கள். சரியோ. 2வது நான் நினைக்கிறேன் நம்மை சந்திரிகா பண்டாரநாயக்கா அவனுடைய காலத்திலே கலெங் பிந்துனு என்ற ஒரு சிறைச்சாலையிலே 26 தமிழ் இளைஞர்களை கொண்டப்பட்டது ஒரு காரணமும் இல்லாமல். சரியோ. இப்போது அதுக்கு பிறகு 12 நடந்தது, 18 நடந்தது, இப்போது 26 நடந்திருக்கின்றது. ஒன்று சிறைச்சாலைகள் சன நெருக்கடி இருக்கின்றது என்று விளங்குது. ஆகையினாலே அதுக்கு 2 வருடம் இவர்கள் சொன்னார்கள் சிஸ்டம் சேஞ்ச். தம்பி, நான் ஒரு சின்ன இடத்தில் ஆளுநராக இருந்தவன். சிஸ்டம் சேஞ்ச் என்றால் ஒவ்வொரு நாளும் அதை சேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். எங்க சிஸ்டம் சேஞ்ச்? 2 வருடம் ஆக போகுது இந்த அரசாங்கத்துக்கு. அவர் மாகாண சிறைச்சாலை கூட போயில்லை, அவர் நேர்காணல் சிறைச்சாலைக்கும் போயில்லை, கொழும்புல இருக்கின்ற சிறைச்சாலைகள். நான் சொல்ல நிதியமைச்சர் அவர் என்னதான் விடுமண்டு இந்த தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறாரோ தெரியாது. அந்த 2 இது எனக்கு தெரியல என்னண்டு. ஆனால் யாழ்ப்பாண வடமாகாணத்தில் 2 சிறைச்சாலை இருக்கின்றது. ஒன்று யாழ்ப்பாண சிறைச்சாலை, மற்றது வவுனியாவில். அங்கே போயிருக்கிறாரா அவர்? இந்திய மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாருன்னு தெரியுமா அவருக்கு? நான் போயிருக்கேன் தம்பி. நான் என்னுடைய விஷயம் அல்ல, அது விட நான் பார்க்க வேண்டிய. ஆனால் மக்களுக்காக நான் யாழ்ப்பாணத்திலையும்
வவுனியாவிலையும் சாப்பாடு நேரம் போயிருக்கு. அவனருக்கு உறுதி என்ன, அவனருக்கு உரிமை உண்டு போகிறதுக்கு. சாப்பாடு நேரம் ஏன் நான் போகணும்? சாப்பாடு எப்படி என்ன இருக்குதுன்னு என்ன கொடுக்குறார்கள் என்று நான் சொன்ன கொண்டு வாங்க, நான் சாப்பிட வேணும். அப்போ எனக்கு ஓடி சார் நீங்கள் வரேன்னு, நான் வரமாட்டேன்னு வர்றேன்னு சொல்லி வந்த பிரச்சனை தானே. கொண்டு வாங்க, நான் இந்த டேபிளில் வையுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, நாங்களும் சாப்பிட்றோம். ஒரு எங்களோடு சாப்பிடக்கூடிய ஒரு கைதியை கொண்டு வாங்க, வையுங்க, சாப்பிட சொல்லுங்க. தம்பி, இந்த மாதிரியான மக்களுடைய பதவிக்கு வருவதல்ல, வந்த பிறகு மக்களுடைய அன்றாட இருதய துடிப்பை அறியக்கூடிய தலைமை ஒன்றும் இந்த அரசாங்கம் அதை கைவிட்டுட்டது. இப்போ நீங்கள் இந்த பதவி விலகல் பற்றி சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீதியமைச்சர் பதவி விலகல், இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் ஆளுநராக இருந்த அரசாங்கத்தில் கூட பல இதை விட அதிகமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அங்கே யாரும் பதவி விலகலையே. ஏன் விலகல? இந்த ஏன் விலகல? தாக்குதல் நடந்த நேரம் ஜனாதிபதியோ பிரதமரோ முடியல யாருக்கும். இல்லை நான் சொல்கிறேன், இருங்கோ, ஆவணங்களுடன் சாட்சிகளுடன் கொண்டு வந்த நேரம் திரு நிமல் சிறிபால சில்வா விலகினார். அவர் லஞ்சம் எடுத்தார் என்று, ஏர்போர்ட் கட்டுவதற்கு லஞ்சம் எடுத்தார் என்று சொன்னார், உடனடியாக விலகினார். அதே மாதிரி இந்த அரசாங்கத்தில் விலகித்தானே இருக்கிறாங்க. இங்கு விலக வேண்டும். இந்த பொறுப்பு அவர் பொறுப்படுத்துன்றது தம்பி, பொறுப்பு. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், ஐ ஆம் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிள், நான் பொறுப்பு எடுக்கின்றேன் என்று வார்த்தை சொல்லி பொறுப்படுத்த என்ன செய்வோம்? நீங்கள் இந்த இல்ல பொறுப்பெடுத்தா பதவி விலகணுமா? இல்ல, இது பற்றி ஆராயலாம், விசாரணை நடத்த. அந்த விசாரணை நடத்தும் போது நீங்கள் அதில் அமைச்சராக இருந்தால் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விசாரணை அது நேர்மையாக இருக்குமோ? அநேக நேரம் நேர்மையாக இருக்க முடியாது. இல்ல, இப்ப அது அமைச்சர் சம்பந்தப்படாத ஒரு விஷயம் இல்லையா? அவருடைய கிட்ட இருக்கு தம்பி, அவருடைய செக்ரட்டரியும். இல்ல, இப்ப அப்படி பார்த்தா நீங்க சொல்ற உங்களை ஆளுநரா நியமிச்ச ஒரு ஜனாதிபதி நாட்டுல இல்லாத நேரம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்குது, சரியா? அப்ப அந்த ஜனாதிபதி எடுத்த டிசிஷன் என்ன? அந்த காலத்துல இந்த பிரதமர் எடுத்த டிசிஷன் என்ன? அப்ப அவங்க பதவி விலகல. அந்த காலத்துல இந்த பாதுகாப்பு அமைச்சர் எடுத்தாரா டிசிஷன்? பதவி விலகத்துக்கு முதல்ல மக்கள் அவர்களை விளக்கினார்கள். இல்ல அது உடனே விளக்கலையே ராகவன் அவர்கள். இப்ப உடனே விளக்கலையே, அது 2 வருடம் அதற்கு பிறகுதானே அது விளக்குனாங்க. அப்படி பார்த்தா கடந்த காலங்கள்ல நாங்க யுத்த காலத்திலேயே எடுத்திருக்கலாமே. மஹிந்த ராஜபக்சே நீங்க சொல்றதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்த ஒரு முறை மாற்றத்துக்காக தான் இவர்கள் வந்தார்கள். சிஸ்டம் சேஞ்ச், அதான் அவருடைய ஒரே ஒரு ஸ்லோகமாக இருந்தது. சிஸ்டம் சேஞ்ச். என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. புறக்கோட்டையில் பஸ் நிலையத்தில் கலர் சேஞ்ச் ஆயிருக்குது. ஆனால் நீங்கள் எங்க இருக்கிறீங்க? நான் கிராண்ட் பாஸ்ல இருந்து அந்த கிராண்ட் பாஸ் வந்து நாங்கள் வத்தலைக்கு போறோம், பிறகு நீர்கொழும்புக்கு போறோம், அங்கிருந்து மோதிரைக்கு போறோம். அந்த அந்த முன்சந்தி மாறி இருக்குதோ? இல்ல, அது மாறி இல்ல. நீங்கள் கிராண்ட் பாஸ் படி நான் சொல்றேன். சிஸ்டம் சேஞ்ச் ன்னு சொல்ற நேரம், சிஸ்டம் சேஞ்ச் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? இல்ல, நான் கேக்குற சிஸ்டம் சேஞ்ச் ன்னு சொல்ற நேரம் எல்லா சிஸ்டத்தையும் ஒரேடியா மாத்த முடியாது இல்லையா? சரி, கொஞ்சம் கொஞ்சமா தானே மாத்தணும். அரசாங்கம் நிறைய விஷயங்களை செஞ்சு எந்த மாற்றங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று யார் நியமிக்கிறது? யார் தீர்மானிக்கிறது? கவர்மெண்ட் தான் தீர்மானிக்கிறது. இல்ல, மக்களாட்சி. புறக்கோட்டையிலிருந்து நீங்கள் கிராண்ட் பாஸ்ல இருந்து நடந்து வரக்கூடிய எங்களுடைய புறக்கோட்டை மார்க்கெட் மாறி இருக்கிறதோ, மக்கள் வர்ற இடம், அங்கே பஸ் ஸ்டாண்ட் மாறி இருக்கிறதோ, அஞ்சலாம்பாடி என்று சொல்லக்கூடிய கேஸ்பா மாறி இருக்கிறதோ, மாறவில்லை. என்ன தம்பி சிஸ்டம் மாறு என்று சொல்லிருக்கு? சிஸ்டம் மாறும் போது அடிப்படை பாமர மனிதன் எங்க நிற்கின்றானோ, அவனுடைய உரிமைகள் என்னவோ, எங்க அவன் பறிக்கப்பட்டிருக்குதோ. நான் பல்கலைக்கழகத்தில் இன்னும் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன் பகுதி நேரம். இப்போது சரியோ 138 பஸ் வந்து கொட்டாவா கொழம்பு பஸ். அந்த பஸ்ஸிலே பெண் பிள்ளைகள் பஸ்ஸிலே போயிடாது 3 மணிக்கு பிறகு. ஏன்? அந்த அளவுக்கு நெருக்கடி. கடிதம் எழுதினேன் அமைச்சருக்கு, தயவு செய்து கிளம்பு கொட்டாவு, கிளம்பு பானதுரை, கிளம்பு நீர்கொழும்பு, கொழும்பு கண்டி, இந்த 4 பஸ்ஸுகளை மட்டும் நேரத்துக்கு சீட்டளவு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய திட்டத்தை நீங்கள் அமல்படுத்துங்கள். அதற்கான புத்தி ஆலோசனை தருவதற்கு மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அமல்குமாரகி தயாராக இருக்கிறார். நானும் வந்து உதவி செய்கின்றேன். எனக்கு ஒன்று காசோ வாகனமோ ஒன்றும் தேவையில்லை. பதில் கூட இல்லை தம்பி. ஆகையினாலே சிஸ்டம் மாற்றுகின்றோம். சிஸ்டம் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது அதுதான். இப்போ மார்க்சிசம் வந்து தம்பி எப்போதுமே ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு விடயம். ஏன்? மார்க்சிசம் வந்து அநீதிக்கு எதிராக ஒரு ஐடியாலஜி, ஒரு கருத்து அமைப்பு. அநீதி எப்பயுமே இருக்கும். ஆகையினால எல்லாரும் சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு அநீதியாக ஒரு உலகம் உருவாக்க வேண்டும். அது பெரிய ஒரு கதையா இருக்கும். ஆனால் அது செய்யும் போதுதான் தெரிய வருகின்றது எந்த அளவுக்கு இதை செய்யலாம் என்று. இந்த அரசாங்கம்
சொன்ன விடயத்துக்கும் செய்து கொண்டு இருக்கின்ற விடயத்துக்கும் இப்போது ஆனா மக்கள் வந்து இதை ஒரே ஒரு விட சொல்லி நிற்கின்றேன். நீர்கொழும்பிலே இருந்து இடமாற்கப்பட்ட மருத்துவசாலைக்கு கொண்டு போகின்ற போது அந்த 2 கைதிகள் ஏன் இருந்தார்கள்? எங்கே அதில் பதில்? ஏன் அவருடைய பூதோடலை கூட காட்டாமல் இருக்கிறார்கள்? ஏன் உங்களை போல நீங்கள் நடக்கல்வி கைதிகள் இல்லையா, அது அதிகாரிகள் தானே. சரி, அதிகாரிகள் 2 பேர் தான் அந்த நேரம் தாக்குதலுக்குள்ளாகி அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி இல்லை 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 இன்னும் வைத்தியர் அதிகாரிகள் முதல்ல அதிகாரிகள் 7 பேருமே நீர்கொழும்பு சிறைச்சாலை தான் அவர்கள் உயிரிழந்தார்கள். இந்த பிரச்சனைக்கு தலைமை தாங்கி சிறை கைதிகளுடைய புகைப்படங்கள் காணொலிகள் எல்லாம் வந்திருந்தது. அந்த 2 சிறை கைதிகள் இந்த பிரச்சனைக்கு தலைமை தாங்கி இதை ஊட்டிவிட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய சிலரை பிரித்தார்கள். அதில் 2 பேரை தான் அவர்கள் மருத்துவமனை கொண்டு போகும்போது அவர்கள் மருத்துவமனை கொண்டு போகிறது அதுக்கு முதலாக மார்பலை மறைத்திருக்கலாம், இது ஒரு காரணம். ஆனால் அதுக்கு திறந்த வழியாக அதை சொல்லாமல் இருப்பது ஏன்? அதனால தான் இப்படி எங்களுக்கெல்லாம் கேள்வி ஏற்படும். பேசினா 28 பேர் பத்தியும் பேசணும் இல்லையா அரசாங்கம்? ஒருத்தவரா பேசுறது அந்த 28 பேர் பொதுவாக நான் தம்பி நான் என்னுடைய ஊடகங்களை கேட்டேன். முதல் செய்யணும், அந்த ஒவ்வொரு மரணத்துக்கும் அரசு ஒரு நிதி நிவாரணை கொடுக்க வேண்டும். அவருடைய பூதோடலை எடுக்கக்கூடிய நிலையிலே அந்த குடும்பங்கள் இருக்கின்றதோ என்று தெரியாது. இனி வருகின்ற காலங்களிலே அந்த பிள்ளைகள் வாழ்வது எப்படி? ஒரு ஜனாதிபதி நிதியிலிருந்து நிதி நிவாரணம் கொடுக்கும் முதல். 2வது வந்து ஜூட் பெர்னாண்டோ ஆணைக்குழு நியமப்படுத்த நல்ல காரியம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் அந்த நீதிவான் நல்ல ஒரு நீதிவான். அவருடைய விசாரணையில் 1 வாரத்துக்குள்ளே ஒரு சிறிய ஒரு அறிக்கை தொடங்கும். நாங்கள் சொல்லுவோம் ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட் தர வேண்டும். இடைக்கால ஒரு 3 வாரத்துக்கு பிறகு நீங்கள் முழுமையான அறிக்கையை விடுங்கள். ஏனென்றால் அந்த அறிக்கையிலே இருந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்காவது கேள்வி இருந்தார் 30 நாளைக்கு முன்பாக அவர் நீதிமன்றத்துக்கு போய் அவருடைய அடிப்படை மனித உரிமை கேட்கலாம். அது நடக்குதோ? அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு நான் கேட்கவில்லை. நீங்கள் சொன்னீங்கள் நான் இப்போது நான் அரசியலுக்கு திரும்பி வர்ற மாதிரி எல்லாம் மக்கள் சொல்கிறார்கள் என்று. நான் கேட்ட கேள்வி, நான் இது அரசியல்வாதியாக கேட்கவில்லை, நான் ஒரு குடிமகனாக கேட்கின்றேன். வீடு இழுக்கப்பட்டு அனாதையாக போன ஒரு மனிதனாக நான் கேட்கின்றேன். இறந்தவர்கள் கொலைகாரராக இருக்கலாம், குற்றக்காரராக இருக்கலாம், அல்லது போதைப்பொருள் கடத்தலாக இருக்கலாம். ஆனால் அவருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், அவருடைய மனைவி வாழ வேண்டும். அரசின் ரீதியாக அரசாங்கத்தினாக செய்ய வேண்டிய காரியங்கள் சில ஒன்று. அதை நான் கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்ட நேரம் தம்பி என்ன நடந்தது? ஒரு பெயர் சொல்ல வேண்டாத கூடாத ஒரு ஊடகத்துறையின் இவர்களால் எப்போதுமே அனுப்பப்படுகின்ற ஒரு ஊடக சகோதரன் தொடர்ந்து இதை பற்றியே முறையாக இல்லாமல் கேள்வி கேட்டு அவருக்கு தேவையானது என்னென்றால், நாங்கள் இதை அரசியல்மயப்படுத்தியிருக்கின்றோம், ஒரு அடிப்படை இல்லாமல் இதை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கோம் என்றதை வெளிப்படுவதற்காக, அதை மேலோங்கி காட்டுவதற்காக செய்த ஒரு முயற்சி தான். அரசாங்கத்தினுடைய ஒரு குற்றச்சாட்டும் இதுவாக தான் இருக்கு. சுன்புன் விபாக்ஷே எல்லாம் ஒரு ஜிஎல்பி வீட்டில் சேர்ந்து கொண்டு இல்லை வேறொரு இடத்துல சேர்ந்து கொண்டு ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி தேவையில்லாத விஷயங்களை பேசுறாங்க. இது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. இல்ல நான் கேட்கிறேன், அவர்கள் 3% இருந்தவர்கள் எத்தனை வருடம்? 60 வருடம் 3% இருந்தவர்கள். விபாக்சே செய்த ஒன்று மட்டும் சொல்லலாம். விபாக்சேனுடைய பிழையினால் மட்டுமே இந்த அரசாங்கம் உருவாயிற்று. சஜித் பிரேமதாசாவும் ரணிலும் ஒன்று சேர்ந்து இருந்தார்கள் என்றால் மக்கள் கொடுத்த வாக்கு இவருக்கு 42.3% அவருக்கு அதை விட கூட கொடுத்தார். ஒன்று சேர்ந்திருந்தால் அது கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அவர்கள் சேர்ந்திருந்தாங்க. ஆகையினால விபாக்சேக்கு அவர்கள் அந்த எதிர்கட்சிக்கு அவர்கள் குற்றம் சாட்டுவது நன்மை. அந்த ஒரே ஒரு நன்மை இவர்கள் ஒன்று சேராமல் இருப்பதற்காக. ஆனால் சொன்பு விபாக்சே தான் ஒரு துளி மலைதான் நதியாக புரண்டு தித்வாவாக கூட மாறக்கூடும். இப்போ நீங்க சொல்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே ஒரு எடுத்துக்கொள்ளப்படுது. இப்போ அவங்க சொல்றாங்க மக்கள் இந்த அரசாங்கத்தை இன்னும் நம்பிக்கொண்டு தானே இருக்கு. எந்த மக்கள்? நீங்க சொல்ற மாதிரி எந்த மக்கள்? நாட்டு மக்கள். இல்ல இப்ப தம்பி இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக ரட்ட அனுரட்ட அப்பி மாலி மாவட்டம் ஸ்டிக்கர் ஒட்டுறது நீங்களோ? இல்ல நாங்க ஒட்டல. சரி, நாங்க ஊடகவியலாளர், நாங்க கட்சி சார். அப்படி என்றால் இப்போ நீங்களும் நானும் இந்த கட்டடத்தை விட்டு உள்ளே போய் நாங்கள் 10 ட்ரை ஷோ நிப்பாடி பார்ப்போம். எந்த முச்சக்கர வண்டியிலாவது
ரட்ட அனுரட்ட ஸ்டிக்கர் இருக்குன்னா நான் இந்த கோட்டை காட்டி கொடுக்கணும் அவருக்கு 2 வருடத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு தானே அது கழட்டிட்டாங்க. இல்ல பிரச்சாரத்துக்கு மட்டுமல்ல, மக்கள் சொன்னார்கள் மாற்றம் தேவை, ஆகையினால ரட்ட அனுரட்ட இல்ல 10 பேருடைய கருத்தை எடுத்தா 7 பேருடைய கருத்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான். ஒரு ஊடகவியலாளரை நான் சொல்றேன். இல்ல நீங்கள் சொல்ற கருத்து எங்க இருக்கு என்றால் மத்திய வர்க்கத்தினர் மட்டுமே இருக்கின்றனர். இல்ல அப்படி இல்ல, மத்திய வர்க்கத்தின் மட்டும் நீங்கள் போய் பிரச்சனைகள் இருக்கு. அடித்தளத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால், யாழ்ப்பாணத்துக்கு போய் பார்த்தீர்கள் என்றால், அம்பாறைக்கு போய் கேட்டீர்கள். யாழ்ப்பாண மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆதரிச்சு 3 ஆசனங்கள். அதான் தம்பி, பொய்யினாலே நம்பப்பட்டு அதே மக்களிடம் நீங்கள் போய் இப்போது கேளுங்கள். அர்ச்சுனா என்ன சொல்லுகின்றார்? அவர் மந்திரி அல்லோ, அவர் அரசாங்கத்தில் இல்லாத மந்திரி. அதுக்கு அவர் மக்களால் தானே அவர் நியமிச்சார். கௌரவ அர்ச்சுனா மந்திரி என்ன சொல்லுகின்றார்? சரியோ, கௌரவ பொன்னம்பலம் என்ன சொல்லுகின்றார்? டிஎன்ஏ மந்திரிமார் என்ன சொல்லுகின்றார்கள்? இவர்களுடைய 3 மந்திரிமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்றார்கள் யாருக்குமே தெரியாது. சரியோ, ஆகையினாலே பொய்யை நம்பி வாக்கு கொட்ட மக்கள். எனக்கு நான் இது சொல்லி நான் நிறுத்தலாம். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியின் மேல் இன்னும் ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. பாராளுமன்றத்திலும் அதுக்கு அப்பாற்பட்டும் நான் அவரோடு பழகிய நண்பர் என்ற ரீதியாக நாங்கள் ஒன்றாக உணவறிந்து குடும்பத்தை பற்றி எல்லாம் கதைத்தது. ஆனால் அவரை சுற்றி ஒரு வன்மையான ஒரு ஆளுமை தேவை என்றால் உங்களுக்கு ஒரு டீம் இருக்க வேண்டும். தனியாக போராட முடியாது. அவர் ஒரு நாளும் பிரச்சனை, இப்போ அவருக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவர் உருவாக்குனது அல்லவோ, அவரை சுற்றி இருக்கிறவர்கள் உருவாக்கிய பிரச்சனைக்கு அவர் முகம் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு டீம் இல்லைன்றீங்களா? கட்டாயம் இல்லாமல் இருக்கிறது. அதான் நடந்துருக்கிறது. அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தம்பி நான் பேராளர் சொல்ல தேவையில்லை. என்னுடைய அமைச்சு, நான் முதல் தமிழ் ஆளுநராக மட்டுமல்ல, முதல் தமிழ் உயர்கல்வி அமைச்சர் அந்தமாதிரி தான் அறிந்தினான். அதுக்கு முதல்ல தமிழர் யாரும் உயர்கல்வி அமைச்சராக மாறவில்லை. சிங்களர் இருந்திருக்கிறார்கள், எங்கள் முஸ்லிம் சகோதரர் இருந்திருக்கிறார்கள், ராகு பாக்கியமா. அவரை சுற்றி இருக்கின்ற சிலருடைய நான் விளக்கியவர்கள் தயவு செய்து அப்போ வேறொரு திணைக்களத்தில் போய் ஊழியம் பண்ணுங்க, உங்களோட எனக்கு ஊழியம் பண்ண தெரியாது என்றால் நீங்கள் இந்த அளவு பொறுப்பாக இருக்கிறீர்கள். ஆனால் அடிப்படையான என்ன அறிவு கூட இல்லாமல் இருக்கிறீர்கள். 400 மில்லியன் குவைட் ஃபண்ட், சவுதி ஃபண்ட், வேர்ல்ட் பேங்க் ஃபண்ட் பல்கலைக்கழக அபிவிருத்திக்காக அந்த நிதியின் பொறுப்பாளருக்கு தெரியவில்லை லைபோ பிளஸ் என்றால் என்னவென்று. அப்போது அது இருந்தது லண்டன் இன்டர் பேங்கிங் பரோவிங் ரேட்ஸ் என்று, அது கூட தெரியாமல் அப்படி ஒருவரை வந்து அவர் இப்போது IMF கூட பேச்சுவார்த்தைக்கான ஆலோசனையாக வச்சிருக்கிறார். ஆகையினாலே அனுரகுமார திசாநாயக்க நான் என்ன சொல்கிறான் என்றால், நண்பர் என்று இதில் என்னுடைய தாய் 2 மாதத்துக்கு முதல் மறைந்தார்கள். அப்போது அவர் என்னை அழைத்தார். வர முடியாமல் இருக்கு. நான் வர முடியாமல் நீங்கள் வந்துண்டா இப்போ செக்யூரிட்டி ப்ராப்ளம் எல்லாம் உருவாகும். அப்போ ஹம்பேமோ என்று சொன்னவர். நான் சொன்னேன், நான் உங்களை சந்திக்கிறது இல்லை, உங்களை சுற்றி வர இருக்கிறவர் முழுமையான மக்களை ஒரு நல்ல செயலாற்றம் உள்ளவர்களை கொண்டு வாருங்கள். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா சொன்னவருக்கு பிறகுதானே மத்திய வங்கியை களவுக்கு போயிருக்கின்றது. அவர் பெரிய ஒரு நாட்டில் இருக்கிற பெரிய ஒரு ஆலோசனை கொண்டு கிடக்க வச்சிருக்கிறார். என்ன நடந்தது? மத்திய வங்கி 1 முறையால் 2 முறையால் 10 முறை மத்திய வங்கியில் இருக்கின்ற காசு களவு போகுது என்றால் உங்களுடையும் எனக்கும் இருக்க நம்பிக்கை என்ன? இந்த நாட்டில் ஜனாதிபதி அவர்களே பாராளுமன்றத்தில் சொல்லுகின்றார் 1 பில்லியன் ரூபாய்க்கு இந்த நாட்டை விட்டு களவாக வெளியே சென்றிருக்கிறார்கள். இந்த 1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் என்று சொல்வது இலங்கையும் தமிழருடைய சிங்களத்திலையும் 230,000 கோடி தேசிய திஸ்தாக் யார் கை அப்படி என்று அவர் வந்து என்ன சொல்ல வேண்டும் என்றால், நான் பதவியேற்ற அந்நாளிலே நான் என்ன ஃபினான்ஸ் மினிஸ்டராக மாறினேன். சரியோ, அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரை நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்றால், எங்கள் காலத்தில் இது நடக்கவில்லை. இதுக்கு முதல் இந்த 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 காலங்களிலே இவர் மத்திய வங்கி ஆளுநராக இருக்கும் போது இவர் வந்து என்ன பொருளாதார அமைச்சராக இருக்கும் போது இந்த ஊழல் நடந்திருக்கின்றது, அதை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம், இனி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க போகின்றோம் என்று சொல்லாமல் வாழ்வீச்சு மாதிரி சொல்றது 1 பில்லியன் ஹெட் கவுன். அதை நான் சொன்னேன், அந்த வெப்பனைசிங் ஆஃப் த கரப்ஷன் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் என்ன யோசிப்பான்? ஜனாதிபதியாக இருக்கிறவன் அவரே வந்து சொல்றாரு, முதலமைச்சர் என்ன 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 ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தமிழ் என்ன சொல்றது, நிதி அமைச்சராகவே
முதலமைச்சர் என்று நிதியமைச்சராக இருக்கின்றவரை பாராளுமன்றத்தில் வேற எங்கேயும் இல்லை வந்து சொல்றார் என்றால் இப்படி என்று அந்த நாட்டை பற்றியான நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கின்றது. சரியோ, நான் இதெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்றேன். அரசாங்கம் என்ன, நான் இதை சொல்ல ஒரு ஃபெயில்டு கவர்மெண்ட் என்று சொல்ல மாட்டேன். சரியோ, பட் இட்ஸ் வெரி ஃப்ரஜைல், வீக் அண்ட் ஃபெயிலிங் கவர்மெண்ட் என்று தான் சொல்லுவார். தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இதை கேட்க வரும் நீங்கள். சரியோ, இருங்கோ, எங்களுக்கான நேரம் பரவாயில்லை, நீங்கள் என்ன அழைச்சிட்டீங்க, நான் சொல்ல வேண்டும். இவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் கனடிய தமிழ் காங்கிரஸ் நின்றது. புலம்பெயர்ந்த மக்களுடைய பெரிய ஆதரவு கிடைச்சது. இவர் கனடாவுக்கு போனவர், அங்கே டொரண்டோவில் மாநாடு நடந்தது. அங்கே ஒரு பொடியன் எழும்பி கேள்வி கேட்டான், தமிழருக்கான உரிமையை எப்போ தரப்போர்கள் என்று. அந்த பொடியன் அங்கிருந்து அவர் விளக்கினார்கள். லண்டன் போனார், டெல்வின் சில்வா லண்டனுக்கு போனார். அர்ஜுனா அண்மையில் சொல்லியிருக்கிறது, கொட்டிங்க சல்லி வழிந்தமாய் மே ஆண்டு வகிறான் என்று. எனக்கு தெரியாத உண்மை உண்டு. கனடிய தமிழ் காங்கிரஸ் இவர் அரசாங்கம் எடுத்த நேரம் ஒரு கடிதம் எழுதியது, 6 விண்ணப்பங்கள். அந்த 6 விண்ணப்பங்களிலே முதலாவது அரசியல் கைதிகளை விடுவீங்க ஒன்று. இவர் பிழையாக அன்றாடப்புறையை சேர்ந்த ஒருவரை விடுவித்தார். அல்லோ, பிறகு பிள்ளையை வந்து தலையில் போட்டு விட்டார் அந்த ஆளுநருக்கு, இந்த கமிஷனருக்கு. சரியோ, அவர் தப்பிக்கொண்டார். அது இன்னும் திருத்தப்படவில்லை. 2வது வந்து மாகாண சபை தேர்தல் நடத்தினார். இல்லை, எங்கு 2 வருடம் ஆக போகின்றது. ஏன் நடத்தாமல் இருக்கிறார்கள்? காசு இல்லை என்று தான் ரணில் விக்ரமசிங்க பின்போட்டவர். சரியோ, ரணில் விக்ரமசிங்க நான் சொல்ல வேண்டும். ரணில் விக்ரம சொன்னார், 13ஆம் சீர்திருத்தத்தை முழுமையாக ஒரு எழுத்தும் மாறாமல் நிறைவேற்ற விருப்பம் என்றால் வையுங்கோ மாகாண சபையை, இல்லாட்டி இதை விடுங்கோ. 2 பக்கத்துக்கும் இல்லாத உடைஞ்சு போன கதிரைக்கு நான் திரும்பவும் காசு தர மாட்டேன். நீங்கள் பாராளுமன்றத்தில் அப்படி இல்லாட்டி 13ஆம் சீர்திருத்தத்தை அரசியல் வாய்ப்பு இருந்து எடுத்து நீட்டுக் கொள்ளுங்க. அதுக்கான வாய்ப்பு நீங்கள் நான் ஜனாதிபதி பாராளுமன்றம் செய்து பாருங்க. விக்னேஸ்வரன் ஐயா இருந்தவர், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தவிர மற்ற எல்லா தமிழ் தலைவரும் கடைசியாக நடந்த கூட்டத்தை பற்றி சொன்னவர். 13ஆம் திருத்தம் வருமானால் அதற்கான முழுமையான ஆதரவை நான் தருகின்றேன், காசு நான் தருகின்றேன். அப்படி வேண்டாம் என்றால் தயவு செய்து சிங்களம் இந்த அரசியல்வாதிகளை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை முறைக்கடித்து ஆகினார். தம்பி, வாக்கு கொடுத்த எந்த விடயம் நடந்திருக்கின்ற நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா அரசாங்கமும் அப்படித்தானே? இல்லை இல்லை, 100 வாக்கு 200 வாக்கு 300 வாக்கு இருங்கோ விழுந்திருந்த ஒரு தேசம். நாங்கள் ரணில் விக்ரமசிங்கக்கும் எனக்கும் உறவு இல்லை, அவருடைய கட்சி நான் அல்ல. அவரோடு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் சிந்தனையாளர், இங்கேயோ வேறே நிற்பார், முகத்தை பார்க்க மாட்டார், கண்ணை பார்த்து கதைக்க மாட்டார், அப்படிலாம் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் அல்ல, அது அவருடைய ஆழ்தன்மை. அது விழுந்திருந்த ஒரு தேசம் தம்பி. பாரம் எடுக்கும் போது 72% பணவீக்கம். எங்களுடைய கேஸுக்கு காசு கட்டுறதுக்கு 25 மில்லியன் கூட எங்களுடைய இருக்கவில்லை. 2 வருடம் தான் போயிட்டு. பாரம் எடுக்கும் போது 6 பில்லியன் ரிசர்வ்ஸ், பாசிட்டிவ் growth 5%, இன்ஃப்ளேஷன் வாஸ் 3%. எடுத்து பாருங்க. 2 வருடம் எல்லா அரசாங்கம் சொல்லவாதீங்க. விழுந்திருந்த தேசத்தை திரும்ப நிலைநாட்டியவர். அதுக்கு அந்த அரசாங்கம் அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயம். அவருக்கு விக்னேஸ்வரன் ஐயா தவிர தமிழ் தரப்பிலே எல்லோரும் வந்து எதிராக நின்றதை தவிர உதவி செய்யவே இல்லை. ரணிலுக்கு யாரும் உதவி செய்யவில்லை. ரணிலை தோற்கடித்தார்கள். அவர் இப்போ அதுக்கு முதல் ஜனாதிபதியாக இருக்க வேண்டியவர். யாழ்ப்பாணத்தில் இருந்து வாக்களிக்க ஜனாதிபதியாக இருக்க வேண்டியவர். ஆகையினாலே இந்த அரசாங்கம், இந்த மக்கள் சில நேரங்களிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற என்ன பொய்யான உறுதிகளை நம்பி தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய எதிர்காலத்தையும் விழித்து கொண்டார்கள் என்ற துக்கம் ஐமிச்சம் என்னிடம் இருக்கின்றது. அதை எப்படி திருத்தலாம்? அரசாங்கம் திருத்தணும் என்றால் ஒரு நன்மை செய்யலாம். மாகாண தேர்தலை வையுங்கோ. 9 மாகாணங்கள் அல்லோ, அதில் 3 மாகாணம் 3லே உண்டு. 3 மாகாணத்தை வென்று காட்ட சொல்லுங்க. நான் அப்படி என்றால் அரசாங்கம் நல்லது என்று நீங்கள் சொல்றது போல நான் கேட்டுக்கொள்கிறேன். ஊடகவியலாளராக சில கேள்வி நன்றாக நடக்கணும் நீங்கள் சொன்னீங்க. இல்ல மக்கள் நன்றி நன்றி நன்றி. நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரம் நிறைய நேரம் நாங்கள் எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல போயிட்டது நேரம். நல்லது, நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறது. நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலையகம் வருகை தந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசி இருக்கிறோம், தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க. நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மகுடம் டிவி தம்பி, இதான் என்னடா காலம் போகும்போது எங்களுடைய
சொல்ல வேண்டிய விடயங்கள் கூடுதலாக இருக்கின்றது. ஆனால் ஊடகத்துக்கு இருக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. எல்லாம் குயிக்காக நடக்க வேண்டும், சீக்கிரம் நடக்க வேண்டும் என்றது. ஆகினாலே திரும்ப உங்களை சந்தித்து இதை பற்றி நாங்கள் தமிழுடைய வாழ்க்கை, முஸ்லீம் மக்களுடைய எதிர்காலம், முஸ்லீம் பெண்களுடைய கல்வி, என்ற அந்த முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் என்ற திருமணம் விவாகம் இதெல்லாம் பற்றி நாங்கள் கலைக்க வேண்டும். இது எங்களுடைய நாடு. இது முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் பேக மக்களும் வத்தா மக்களும் எங்களுடைய தேசத்தின் ஒரு பகுதி. ஏனைய நாடுகள் மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எத்தனையோ அளவுக்கு வளர்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்னும் என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகினாலே அடுத்த முறை வரும்போது ஒரு இறைவன் உங்களுடைய விசுவாசத்தின்படி அல்லாஹ் எங்களுக்கு தேவையான இதாயத் கொடுக்கட்டும், இந்த நாடு சரியான வழிக்கு வர வேண்டும் என்று நன்றி. நல்லது. நல்லதொரு கலந்துரையாடல், நிறைய வரலாறு சார்ந்த விடயங்கள், நாடு சார்ந்த விடயங்கள், அனுபவம் சார்ந்த விடயங்களை பற்றி இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியிலே பேசியிருந்தோம். மற்றொரு நிகழ்ச்சிக்காக கண்டிப்பாக மிக விரைவிலே நாங்கள் அவரை அழைத்து இன்னும் அவர் குறிப்பிட்ட பல விடயங்கள் தொடர்பில் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதுவரைக்கும் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. மகுடம் டிவி சார்பாகவும் சதுரங்கம் நிகழ்ச்சி சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.